ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தார் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், மூணுத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், ஒரு கடல் பாசி கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பொடியாக அரிஞ்ச இஞ்சி, பொடியாக அரிஞ்ச பூண்டு ஒரு 10 பல் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 பூண்டு பல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே ஒரு சின்ன தக்காளி, பழுத்த தக்காளியாக நல்லா அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு இப்போ ஒரு கப்பு பச்சரிசிக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊற வச்ச பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெந்தயத்தை கலந்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பொடி அளவுக்கு மல்லி இலையும் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து விட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 6-7 விசில் விடுங்க. நல்லா குழஞ்சி வரணும் அரிசி. நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டு இறக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். நல்லா கடைஞ்சி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அது கூடவே நல்லா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் பாலை திக்காக கரைச்சி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.